Hello guys, welcome to Tokyo Talkies. And இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களோட 5th wedding anniversary தான் பார்க்க போறீங்க. 5 வருஷம் எப்படி போச்சுனே தெரியல. அப்படியே ஸ்பீடா போயிடுச்சு. And நாங்க வந்துட்டு என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா டக்குன்னு ஒரு 12 மணிக்கு கிளம்பி பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு and after that Rock Beach and அது சுத்தி இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சோ அதான் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. மார்னிங் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு நிக்கி மசாலா சாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிக்கி வந்துட்டு கார் வாஷ் பண்ண கீழே போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா அவங்க கீழே போன அந்த டைமில் வீடு பெருக்கி தொடச்சிட்டோன்னா இந்த ஒர்க் நமக்கு முடிஞ்சிடும். அவரும் திருப்பி வரதுக்குள்ளே காஞ்சிட்டோம் அப்படின்றதுனால டக்குன்னு அந்த ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி எல்லாம் வந்துட்டு ஊற்றி வச்சிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் டோக்கி எந்திரிச்சோடனே அவளையும் வந்துட்டு குளிப்பாட்டி அவளையும் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா சென்னையில் இருக்கிற பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அண்ட் அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் லஞ்சுக்கு போயிட்டு அப்படி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆனிவர்சரிக்கு பாண்டிச்சேரிக்கு போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நமக்கு தான் வந்துட்டு மேக்ஸிமம் எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது எங்கள் 3 பேரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் அது நடக்காது. அதுக்கப்புறம் சரி ஏன் நல்ல நாள் அதுவுமா அதுக்காக யோசித்து ஹர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நாங்கள் எந்த பிளானுமே பண்ணாமல் அப்படியே ஸ்மூத்தாக மார்னிங் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஒர்க்குமே சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. அதனால சரி நம்ம ஏன் வந்துட்டு ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி பாண்டிச்சேரிக்கு போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போயிட்டோம். அதுதான் ஒரு 12 மணிக்கு அப்படியே எல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம பாண்டிச்சேரிக்கு போனது. மகாபலிபுரம் வரும்போது நான் இந்த லொக்கேஷனை கேப்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் ரொம்ப பெருசாக பயங்கரமாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. என்னோட கெஸ் படி ஒன்று இது வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு சென்னையில் பெருசாக தீம் பார்க் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு மேபி தீம் பார்க்காக கூட இருக்கலாம். ஃப்யூச்சரை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போவே நான் இது வீடியோவில் போட்டிருக்கேன். நீ இது வந்துட்டு கட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இது அப்பார்ட்மெண்ட்டாக இல்லைனா வந்துட்டு தீம் பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஈசிஆர் ரோடுனா ஈசிஆர் ரோடு தாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் ஈசிஆர்னால் வந்துட்டு அந்த ஒரு இது ஃபேமஸ் இருக்குது ரைடுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான பிளேஸுங்க இந்த ஈசிஆர் ரோட்டில் போகும்போது. கம்ப்ளீட்டாக லேக் வியூஸ் தான், நிறைய லேக் இருக்குது, எக்கச்சக்க லேக் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க போகும்போது. ஃபுல்லாக அங்கங்கே லேக்கு போட்ஸு அண்ட் வந்துட்டு ஃபுல்லாக க்ரீனாக செடிங்க அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்களா எவ்வளோ பெரிய லேக்கு. இந்த லேக்குக்கு வந்துட்டு எண்டே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த போகிற வழி ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிட்டே வந்தேன். விட்டு அப்படியே லேக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி வருது. இப்போ நமக்கு இவ்வளோ பக்கத்தில் லேக் இருக்கா, இன்னும் அப்படியே நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகிறோன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு அப்படியே கொஞ்சம் வீடுங்க அந்த மாதிரிலாம் வருது. ஆனால் அப்படியே ஒரு கார்னரில் அப்படியே வளைஞ்சு லேக் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இன்னொரு பிளேஸில் பார்த்தா அதே லேக் வந்துட்டு அந்த கார்னர்லேருந்து பின்னியும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இந்த லேக்குக்கு மிடில் செடிங்க, அந்த செடிகள் ஏதோ ஒயிட்டாக இருக்குது. என்னன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னன்னே எனக்கு தெரியல. கடைசி நிமிஷத்தில் தான் பார்த்தேன். நான் நினச்சேன் அந்த நாரை இருக்கும் இல்லையா தண்ணிக்குள்ளே, அதுதான் அந்த மரத்து மேலே இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது வேறு ஏதோ இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் இருக்குது. பட் அது என்னன்றது எனக்கு கிளியராக தெரியல. இந்த வியூ பாருங்கள், அப்படியே ஆறு மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல இறங்கி அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நமக்கு தோணும். அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்துட்டு வயல் இருக்குது. வயலில் வந்துட்டு ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அப்படியே வந்துட்டு இந்த ஆறும் போயிட்டே இருக்குது. இந்த ஆறு வந்துட்டு அப்படியே கண்டினியூவாக போகுதுங்க. அதுவுமே ரொம்ப லென்த்தாக அந்த ஆறு வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இதே மாதிரி குட்டியாக ஒரு லேக்கு அண்ட் வந்துட்டு அங்கே போட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு பெரிய லேக்கு. இந்த லேக்லாம் பாருங்களேன் அப்படியே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இதுவும் ஒரு பீச் இந்த பக்கம் தானே இருக்கும், இதுனா இந்த பக்கமும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி அண்ட் போட் இருக்குது. இது வந்துட்டு நமக்கு ரோடுக்கு பக்கத்துலேயே மணல்லையே வந்துட்டு ஆல்மோஸ்ட் கவர் ஆகிருக்கு தண்ணி. அலை மட்டும்தான் வரல. அலை வந்துச்சுன்னா அப்படியே கிட்டத்தட்ட பீச் மாதிரி ஆகிடும் போல், கடல் மாதிரி ஆகிடும் போல். ஆனால் அலையெல்லாம் வரல. அது பாட்டுக்கு அப்படியே சைலண்ட்டாக சப்தமாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இறங்கெல்லாம் நம்ம போயிட்டு பார்க்கலாம், கிட்டே இன்னும் பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு மண் எப்படி இருக்குது, இங்கே ரிஸ்க் எப்படி இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனாலேயே வந்துட்டு நாங்கள் கார் வீடெலாம் இறங்கலை. ஏன்னா இப்போ தான் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு ஈசிஆரில்.
நானும் வந்துட்டு இந்த ஏரிக்கு ஒரு எண்டு வருமா, இந்த லேக் வந்துட்டு எங்கே தான் போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இது முடிகிற மாதிரியே தெரியலங்க. இது அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருந்துச்சு. வேணும்னா இதனோட அளவு வேணால் கம்மியாச்சு. இப்போ இப்படியே நம்ம ரோடு பக்கமே வந்துட்டுருக்கிற இந்த ஏரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேக் சைடாக போயிட்டு இன்னொரு பக்கம் போகிற மாதிரி போகுது. ஆனால் மறுபடியும் இதே ஏரி கனெக்ட் ஆகுது. இப்படி தான் இருக்குது. அப்படியே இப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஏரி வந்துட்டு நான் அவ்வளோ பெரிய ஏரி வந்துட்டு நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். மேபி ஃபஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக அதுவும் நிறைய தண்ணியோடு நான் வந்துட்டு இதான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், மறுபடியும் ஒரு லேக்கு. இந்த லேக் வந்துட்டு பிளேஸ் கொளத்தூர், இங்கேயும் ஒரு கொளத்தூர் இருக்குது போல். ஸோ அங்கே வந்துட்டு தான் இருக்குது. இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக செங்கல்பட்டு சைடு தான் வந்துட்டுருக்கு. இது ஃபுல்லாகவே செங்கல்பட்டு கீழே தான் வந்துட்டு கவர் ஆகுது. ஆனால் பார்க்க சீரியஸாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நல்லா நமக்கு தெரியுது இங்கே இருக்கிறது எல்லாமே நாருன்னு சொல்லிட்டு. பட் அங்கே இருக்கிறது தான் வந்துட்டு என்னன்னே தெரியல. அந்த மரத்தில் நிறைய ஒயிட்டாக இருந்துச்சு. பட் என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அகெயின் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வந்துட்டு தண்ணி தாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது ஏன் எல்லாரும் சில் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருப்பாங்க. ஆனால் இந்த தண்ணியில் எப்படி இருக்குன்னா அங்கங்கே செடிங்கெல்லாம் இருக்குது. செடிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர்ட்ஸு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. இங்கே பார்க்கலாம் நிறைய பேர்ட்ஸ் இந்த தண்ணியில். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருந்தே அப்படியே வந்துட்டு செடிங்கெல்லாம் இருக்குது. என்ன பால்னே தெரியல, பாதியில் கட்டி விட்ருக்காங்க. இதுக்குள்ளேயே வந்துட்டு தண்ணியில் இருக்கிற செடிங்க மாதிரி செடிங்க. அதுக்கப்புறம் போட்லாம் நிறைய இருக்குது. இது என்ன டூரிஸ்ட் பிளேஸா இல்லைனா வந்துட்டு சும்மா மீன் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக அப்படியே ஆறு மாதிரி போயிட்டே தான் இருக்குது. அண்ட் நிறைய வந்துட்டு விவசாயம் பண்ணுற பிளேஸும் இதுலேயே வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி வயலில் வந்துட்டு ஒரு பாக்ஸாக வச்சு விவசாயம் பண்ணுவாங்க, இந்த நாரெல்லாம் வைப்பாங்களோ அந்த மாதிரி பாக்ஸாக வச்சு மீன் வலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் லேண்ட் வந்துட்டு அப்படி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஈசிஆர் முழுக்க ரோடு வந்துட்டு இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போல். கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு பாலம் கட்டுறதுக்காக அங்கங்கே உடச்சி ரோடெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபைனலி நம்ம வந்துட்டு பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு போர்டை வந்துட்டு பார்த்துட்டோம். நம்ம வீட்டில் இருந்து பள்ளிக்கரணையிலேருந்து இங்கே வர்றதுக்கு 3 hours ஆகும். கரெக்டாக 3 hours வந்துட்டு ஆகும். வா படுத்துக்கோ, வா ஓகே, வாடா வந்து படுத்துக்கோ. டோக்கி வாடா படுத்துக்கோடா. சாரி டோக்கி, உன்னை ரொம்ப பிடிக்கும் டோக்கி எனக்கு. டோக்கி வாடா, டோக்கி வாடா, டோக்கி வாடா. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி பக்கமாக போயிட்டுருக்கோம். அங்கேயே வந்துட்டு நிறைய ரெசார்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு அவுரா பீச் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக. அண்ட் அவுரா ரெசார்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நல்லா பெருசாக அதை வந்துட்டு நிக்கி ஆல்ரெடி வந்திருக்காங்க போல். அதனால் இங்கே தான் எங்கேயோ இருக்குது, இங்கே தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி அதையும் நாங்கள் பார்த்துட்டோம். அண்ட் நிறைய பீச் வியர் ட்ரெஸ் செம்மையாக வந்துட்டு வித்துட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் பீப்புள் நிறைய இருப்பாங்களாம். நம்ம தமிழ்நாட்டு பீப்புள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ, அதாவது நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்சு பீப்புள்ஸும் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்களாம். அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய முந்திரி தோட்டம் இருக்குது. அதாவது தமிழில் சொல்லணுன்னா முந்திரி, மலையாளத்தில் வந்துட்டு முந்திரின்றதை வந்துட்டு அந்த திராட்சை இருக்குல்ல, உலர் திராட்சை, அதை தான் அவங்க முந்திரின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு அண்டி பருப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ கேஷ்யூஸ் மரம் வந்துட்டு இங்கே நிறைய இருக்குது பேசிக்காக. அந்த மேலே பாருங்கள், ஒரு ரெசார்ட்டில் காரை தூக்கி ஷோகேஷாக மேலே வச்சுருக்காங்க. ஃபைனலாக நம்ம வந்துட்டு பிரத்யங்கரம்மா கோவிலுக்கு வந்துட்டோம். வர வழி முழுக்க வந்துட்டு கொஞ்சம் ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லைங்க, பள்ளம் மேடுமாக இருந்துச்சு. பார்த்து பத்திரமா வர மாதிரி தான் இருக்கும்.
இப்போ நான் காமிக்கிற இந்த ட்ரெஸ் வந்துட்டு அஞ்சலி வீட்டில் போன ஓணம்க்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே நான் புதுசாக வச்சுருந்தேன், எப்பயாச்சும் ஒன்றா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சரி ஃபைனலாக இன்றைக்கி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் ஸ்கர்ட் வந்துட்டு நான் அங்கேருந்தே போட்டு வந்ததுனால நேற்றுக்கு ஃபுல்லாக நசுங்கி இருக்கும், அண்ட் எனக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால நான் சவுகாப்பேட்டில் வாங்கினேன் ரீசெண்டாக நான் அந்த ஸ்கர்ட் அண்ட் வந்துட்டு இதனோட அந்த டாப்பை வந்துட்டு மேட்ச் பண்ணி வரும்போது போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்கர்ட் மேலே அப்படியே வந்துட்டு இந்த ஸ்கர்ட்டை போட்டுட்டு கோவிலுக்கு வந்துட்டு போனோம். அண்ட் டோக்கிக்கும் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு பட்டுப்பாவடிக்கு சேஞ்ச் பண்ணோம். நிக்கியுமே இங்கே வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அவர் ஆல்ரெடி போட்டிருந்த டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர் மேலேயே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் கோவிலுக்கு போயிட்டோம். ஏன்னா அங்கேருந்து நம்ம வந்துட்டு 3 hours ட்ராவலில் வெயிலில் வந்துட்டு இந்த ட்ரெஸ்லாம் போட்டு வந்தோன்னா ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஹீட்டுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனால் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னோடய ட்ரெஸ் தான் வந்துட்டு எப்படியோ மேட்ச் பண்ணி நாங்கள் வந்துட்டு அப்படியே கவர் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டோம். நிக்கிமா விளக்கேற்றலாமா? 10 ரூபா தான் ஒரு செட். ஆனால் அது கொடுத்துருங்க. எலுமிச்சம்பழம் என்ன பண்ணுவாங்கக்கா? அங்கே சாமி மடியில் வச்சு கொடுக்க சொன்னால் வச்சு எடுத்தாந்து வண்டியில் இல்லை. மேங்கோ உண்டுடா. இந்த காய் எதிர பெரிய காய் இருப்பாங்க 72 அடி உயரத்துல. மேங்கோ வச்சுட்டு கழிக்க அவ்வளோ கைப்பா எங்கன்னா கழிக்கும். ஃபர்ஸ்ட் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துருங்க. ஏன்னா உள்ள விளக்கு எடுத்துனே போயிட்டு சாமி ஃப்ரீயா கும்பிட முடியாது. பெரியம்மா கிட்ட விளக்கு போட்டுட்டு அது ஏன் கையில் வைக்க, ஒரு கையில் வைக்க கொடு. அது நமக்கு ஆദ്യം சாமி தொழுகா இல்லட்டு சோழிங்கநல்லூர்ல இருக்காங்க. இருக்கு. ஆமா அங்க நாங்க எப்பவுமே போவோம். அங்க சென்னை பக்கத்துலயே. உங்களுக்கு பிடிக்கும், இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். லட்சுமி நரசிம்மர்லாம் இருக்காரு. ஓகே சரிக்கா, நீ போய்க்கோ எடுக்க. இப்போ நாங்கள் வரும்போது வழி கேட்டு வந்த ஆளுங்களாக இருக்கட்டும், இங்கே பார்க்கிங்காக கேட்ட ஆளுங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. வந்த உடனே வந்துட்டு நாங்கள் எங்கே என்ன ஏதுன்னு கேட்கும்போதெல்லாம் நல்லா சூப்பராக எங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு கார் பார்க் பண்ண அதே இடத்துலையே வந்துட்டு அந்த அக்காவோட கடை இருந்துச்சு. அவங்கக்கிட்ட தான் நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கேதர் பண்ணோம். நமக்கு பிரத்யங்கர கோவிலில் வந்துட்டு அங்கே எலுமிச்சம்பழம் வந்துட்டு அலோட் கிடையாது, இங்கே வந்துட்டு எலுமிச்சம்பழம் அலோடு இருக்குது. அங்கே நமக்கு ஓன்லி நம்ம வந்துட்டு குங்கும அர்ச்சனை அண்ட் பூ மாலை இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம சாத்திட்டு நம்ம வந்துட்டு கொண்டு வருவோம். இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா எலுமிச்சம்பழோட அர்ச்சனையும் நமக்கு வந்துட்டு இங்கே இருக்குது, மடியில் வச்சு கொடுப்பாங்களா. அண்ட் விளக்கு அங்கேயும் நம்ம ஏற்றுவோம், அண்ட் இங்கேயும் வந்துட்டு நம்ம விளக்கு ஏற்றுறோம். இது வந்துட்டு ரொம்ப வருஷங்களாக இருக்கிற பிரத்யங்கர அம்மா. ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட 5 வருஷமாக கூட நினச்சிட்டு இருந்தேன் இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஃபைனலாக இன்றைக்கி அப்படியே யோசிக்காமல் நாங்கள் வந்துட்டு வெயில் இல்லைனா வந்துட்டு ட்ராவலுக்கே 6 hours ஆகிடும், அந்த மாதிரி யோசிக்காமல் நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு நல்ல வைபாக வந்துட்டு இருந்துச்சு வரும்போது. என்ன இங்கே வந்துட்டு நிறைய டாக்ஸ் இருந்துச்சு, அது ஒன்று மட்டும்தான் கடிக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாங்கள் பயந்து வந்தது. மற்றபடி எல்லாமே ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருக்கிற பிரத்யங்கர கோவில் வந்துட்டு அங்கே இருக்கிற பிரத்யங்கர கோவிலேருந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, நான் வந்துட்டு வீடியோலலாம் போட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு அப்படியே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் ஐயர்லாம் வரல, பட் பூஜைக்காக வந்துட்டு கொஞ்சம் பேர்லாம் வந்துட்டு எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் காலேஜ் பசங்க என்ன கொஞ்சம் பேர் வந்துட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே அந்த அக்கா கைட் பண்ணது எல்லாமே நாங்கள் கேட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். Hey, go. Iറങ്ങാൻ പറ്റില്ല.
சொரிண்டா 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 പ്രൊട്ടക്ട് ചെയ്യണേ പ്രൊട്ടക്ട് ചെയ്യുക സ്വാമി പ്രൊട്ടക്ട് ചെയ്യണേ വാട്ടർമെലൺ ജ്യൂസ് ഏതെങ്കിലും നേരെ തൊട്ടോ ഇവിടെ നോക്ക് വെയിലത്തെ കണ്ടേ ഇവിടുത്തെ കൂടെ പോവാ പുറത്ത് പോയി നോക്കാം പുറത്ത് പോയി നോക്കാം இப்போ நிக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய கோவிலில் வந்துட்டு இந்த மாதிரி வீடு கட்டுற ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு வந்துட்டு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோ இல்லை நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்ற ட்ரீம் வச்சுருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கோவிலில் வந்துட்டு ஒரு சில கோவிலெலாம் போயிட்டு இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வேண்டிட்டு வருவாங்க. நடக்கும்னு நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு இப்போது எல்லா கல்லும் வந்துட்டு அடுக்கி வச்சுட்டு வேண்டிட்டு வந்துட்டோம். நிக்கி சார் வந்துட்டு டோக்கிக்காக ஒரு வீடு கட்டுறோம், அது வந்துட்டு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மனசில் வச்சு வர்ணிச்சு அதுக்கேற்ற மாதிரி கல்லை வச்சு அடுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு 1-2 கல் அப்படி வச்சுட்டு தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவரோட மனசில் ஏதோ ட்ரீம் இருக்குது போல். அந்த ட்ரீம்க்கு ஏற்ற மாதிரி அந்த கல்லை வந்துட்டு அழகாக அடுக்கி வச்சிட்ருக்காங்க. நந்தி பகவான் கிட்ட ஒரு காதை மூடிட்டு ஒரு காதில் நம்ம வந்துட்டு வேண்டுறது எல்லாமே அவருமே நமக்கு நடத்தி தருவாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்த நான் பண்ணிகிட்ருக்கேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக எங்களுக்கு வந்துட்டு இந்த கல்யாண நாள் போச்சு. அப்படியே வந்துட்டு யோசிக்காமல் நாங்கள் பிளான் பண்ணது தான். பட் எல்லாமே வந்துட்டு நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நிம்மதியாக இருக்கிற மாதிரி இந்த டே வந்துட்டு எங்களுக்கு சூப்பராக போச்சு. அப்படியே ஒரு ஃபேமிலி கிளிக். அண்ட் அதுக்கப்புறமா திருப்பி அதே அந்த அக்கா கடைக்கு வந்துட்டு அங்கே அவங்களோட அந்த பிளேஸில் தான் அந்த ஸ்கர்ட்டையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டோக்கி அங்கே இருக்கிற கிரேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே அந்த அக்கா கிட்டேயும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட் தான். கோவிலில் இருந்தாங்க, இப்போ வந்துட்டு இங்கே கூட அப்படியே வந்துட்டு அப்படியே பேசிட்டு அப்படி இருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. புதுசாக ஆளுங்க வந்துட்டு பாசமாக பேசும்போது அதனோட ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் அது யாரெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி புதுசாக யாருன்னே தெரியாத ஆளுங்க கிட்டலாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேசி ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே ராக் பீச் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க பிளேஸு. ராக் பீச் அண்ட் வந்துட்டு அதில் சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எக்ஸிபிஷன் பிளேஸாக இருக்கட்டும் அண்ட் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த வீடியோ இப்படியே கண்டினியூ பண்ணி நாளைக்கு போடுறேன். ராக் பீச் அண்ட் அங்கே சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியன் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. பாய் பாய்.